ப்ரோக்கோலி குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே சோம்பு சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்து பொரிய விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறப்பவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு ப்ரோக்கோலியை சுடு தண்ணியில் போட்டு நல்லா 2-3 டைம் அலசிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த சமயத்தில் நம்ம இப்போ அரைச்சி ஊற்றுற பொருளை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, கசகசா இதை எல்லாத்தையும் சேர்த்து வழுவழுன்னு அரைச்சி கொதிச்சிக்கிட்டு இருக்க குழம்புல ஊற்றிடலாங்க. தேங்காய் கரைசல் ஊற்றின பிறகு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து இறக்குனா சூப்பரான குருமா ரெடி.